Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 14. சின்னச்சாமியார் மேலிடத்திலிருந்து வந்த கடிதத்தை திருப்பி தந்தார். தாங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ, என்னை பொறுத்தவரையில் ஆஸ்பத்திரிக்காக நிதி வசூல் செய்வதை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று தான் நினைத்தேன். அப்படி நடந்திருக்கிறது என்றார். பாரட் லா மேனன் எழுதியிருந்த மற்ற கடிதத்தை படித்தவரை சின்னச்சாமியாரின் முகத்தை கவனித்தார் ராதானந்தர். அதில் வெற்றியின் அகம்பாவும் துளியும் காணப்படவில்லை. தமக்கு மேலே உள்ளவர் மீது இதை காட்டிலும் அழுத்தமான ஒரு வெற்றியை யாரும் இன்றைக்கும் பெற்றிருக்க முடியாது. அப்படி இருந்தும் எப்படி இந்த சின்னச்சாமியாரால் இவ்வளவு உணர்ச்சியற்று பற்று நீங்கி இருக்க முடிகிறது? சுவாமிஜியின் திட்டங்களுக்கு என்னால் இடைஞ்சல் தான், மன்னிக்க வேண்டும் என்றார் சின்னச்சாமியார். ராதானந்தர் சிரித்து கொண்டே இருக்கை விட்டு எழுந்தார். இல்லை, மடத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்ளாமல் காரியம் செய்தேன் என்று எனக்கு தான் வருத்தமாயிருக்கிறது என்று கூறியவர் ஒரு நிமிடம் தலைகுனிந்து மௌனமாயிருந்தார். காலை 9 மணி ஆதலால் மடத்துக்கு வெளியே சாலையில் வெயிலும் காற்றும் இதம் தந்து கொண்டிருந்தன. கையை பின்புறம் கட்டியபடி நின்று சிறிது நேரம் யோசனை செய்த ராதானந்தர் தமது உதவியாளரிடம் திரும்பி, பணம் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார். சின்னச்சாமியாருக்கு திகைப்பு தான். ஆமாம், அன்றாட செலவுக்காக வைத்திருக்கிறேன். எதற்கு தேவை என்று தெரிவித்தால், ஒன்றுமில்லை, கொஞ்சம் வெளியே போய்விட்டு வரலாம் என்று பார்க்கிறேன் என்று ஆரம்பித்த ராதானந்தர் சின்னச்சாமியாரின் முகம் காட்டும் குறிப்பை உடனே புரிந்து கொண்டார். சேட்சியின் கார் வருமே என்கிறீர்களா? வேண்டாம், அதுவும் ஒரு வகை நன்கொடை தானே. நான் நடந்து போய்விட்டே வந்து விடுகிறேன். ஒரு கால் ஏதாவது அவசியம் நேர்ந்தால் டாக்ஸி வைத்துக் கொள்கிறேன் என்றார். சின்னச்சாமியார் பக்கத்து அறைக்கு சென்று ஒரு பழங்காலத்து தோல் பரிசை கொணர்ந்தார். அதன் பெரிய வாய்கள் திறந்து கொண்டபோது சில்லறையாக பல நாணயங்கள் வெளிப்பட்டன. உள்ளங்கையில் கொட்டிக்கொண்டு எண்ணி, 5 ரூபாய் போதுமா என்று கேட்டார். பணத்தை வாங்கி காலி ஜிப்பாவின் நீண்ட அங்கியில் அவர் போட்டுக்கொண்ட போது, அப்பாயை நினச்சிக்கக்கூடாது, பெரியவர் அதிகமாக தனியாக போனது கிடையாது, என்னை துணைக்கு அழைச்சி கொள்வார் என்றார் சாமியார். குறிப்பிட்ட வேலை என்று எங்கேயும் புறப்படவில்லை என்று பதிலளித்தார் ராதானந்தர். காலார கொஞ்சம் நடக்கலாம் என்று நம்முடைய மடத்து ஆஸ்பத்திரி எங்கே இருக்கிறது? அது தயங்கினார் சின்னசாமியார். கோவிந்தாச்சாரி என்ற ஒரு டாக்டர் இருக்கிறார். அதற்கு முன்னதாக தகவல் தெரிவித்தால் தங்களை தகுந்தபடி வரவேற்று ஆஸ்பத்திரியை சுட்டி காட்டுவார். திடீரென்று போவதால் அவருக்கு ஒன்றும் கஷ்டமில்லையே. அந்த அப்பட்டமான கேள்வியினால் திடுக்கிட்டு போனார் சின்னச்சாமியார். என்ன முயன்றும் அந்த திகைப்பை பூர்ணமாக மறைத்து கொள்ள இயலாமல், அதற்காக சொல்லவில்லை, சுவாமியை யாரோ என்று நினைத்து கூடாது அல்லவா என்றார். ஆஸ்பத்திரி எங்கே இருப்பதாக சொன்னீர்கள்? அவென்யூ ரோடில் தான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்கட்டுகிறோம் என்று சின்னச்சாமியார் தெரிவித்துக் கொண்டிருந்த போது ராதானந்தர் பாத குரடுகளை அணிந்து கொண்டு புறப்பட்டு விட்டார். அவென்யூ ரோடை அடைகிற வரையில் ஒருவர் கும்பிடு போட்டார்கள். தானே கார் ஓட்டி வந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி காரை அவர் பக்கமாக நிறுத்தி இறங்கி வந்து, சுவாமிஜி எங்கே போக வேண்டும்? நான் கொண்டு போய் விடுகிறேனே, எதற்காக சிரமப்பட வேண்டும் என்று பணிவுடன் உதவ முன் வந்தாள். ரொம்ப நன்றி, வேண்டுமென்றே தான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணியை அனுப்பிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தார். எதிர்ச்சாரியை பார்த்ததும் அவருக்கு நினைவு வந்தது. பக்கத்திலே தான் ஒரு தியேட்டர் கூட இருக்கிறது. அந்த நாளில் இதே சாலை வழியே இதே பழைய செங்காவி கட்டடத்தை தாண்டி பலமுறை சென்றதுண்டு. நின்று கவனித்ததில்லை. பவானி படம் ஆஸ்பத்திரி. காம்பவுண்ட் சுவர் பல இடங்களில் இடிந்திருந்ததால் கேட் என்னும் வாசல் என்றும் தனியே தேவையில்லை. உண்மையில் பல வழிகள் தான் ஜனங்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்தார்கள். சின்ன கட்டடம். முன்புற வெராண்டாவில் ரெயில் ஓடு போட்ட கூரை குற்றுயிரும் கொலையுருமாக இருந்தது. வெராந்தாவிலிருந்து கர்நாடக மரப்பெஞ்சுகளில் சில ஏழை சிறுவர்கள் ஏறி குதித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆஸ்பத்திரியின் குழந்தைகளான இருவர்கள் சாலையை கடந்து இந்த கோடிக்கும் வந்தன. மருந்து கொடுக்கும் ஜன்னல் போலிருந்த இடத்தில் கூட்டம் இருந்தது. உள்ளே ஒரு ஹாலில் கும்பலாக சிலர் நின்றிருந்ததால் அங்கே எங்கேயோ தான் டாக்டர், என்ன பேர் சொன்னார், என்னமோ ஒரு டாக்டர் கோவிந்தாச்சாரி அறை இருக்க வேண்டும். எவ்வளவு மட்டமான மருத்துவ விடுதியின் வாசலிலும் 2 ரிக்ஷாவாவது இருக்கும். பவானி மடத்து ஆஸ்பத்திரியில் வாசலில் அதை கூட காணும். ராதானந்தரின் உள்ளத்துக்குள் வெறுப்பு கொப்பளித்தது. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு மருத்துவ விடுதியை நீடித்து நடத்த நிதி திரட்டணும். இது நீடிப்பதால், இந்த கேவல நிலை தொடர்ந்து நடப்பதால் ஒரு நாளும் நோயாளிக்கு நன்மை விளையப் போவதில்லை, ஆபத்து தான் அதிகரிக்கும். பெரியவரும் சரி, சின்னசாமியாரும் சரி, விவேகிகள், உலகம் அறிந்தவர்கள், பிரத்யட்சவாதிகள் சர்க்காரிடம் இதை ஒப்படைத்துவிட்டு ஏற்படக்கூடிய சகல விதமான பாவங்களையும் அரசாங்கத்தின் தலையில் கட்டிவிட நினைத்தது எத்தனை தீர்க்க தரிசனம்! அதை மாற்ற நினைத்தது எத்தனை மடத்தனம்! சட்டென்று ராதானந்தரின் நினைவுகள் நின்றன. அவருடைய விழியும் செவியும் எதிரில் இருந்த கட்டிடத்தை, அங்கே ஏற்பட்ட ஏதோ ஒரு திடீர் பரபரப்பை நோக்கி தாவின.
விலகுங்க, ஒதுங்கப்பா என்று சில பேர் கூச்சலிட உள் ஹாலில் கூடியிருந்த சிறு கும்பல் தாறுமாறாய் கலைய அடர்ந்த நரைத்தாடியும் பட்டை நாமமும் பழைய கருப்பு கோட்டுமாக இருந்த ஒரு கிழவரை 3-4 பேர் கைத்தாங்களாக தூக்கி வெளியே கொணர்ந்து வராண்டாவில் இருந்த பெஞ்சில் உட்கார வைத்தார்கள். உள்ளே இருந்து ஒரு நரைத்த தலையர், கம்பவுண்டரோ, கையில் மருந்து புட்டியும் அவுன்ஸ் கிளாஸும் வைத்தவரை ஓடி வந்தார். புட்டிகளை கீழே வைத்துவிட்டு கூட்டத்தில் யாரோ ஒருவர் வைத்திருந்த தினசரியை பறித்து அவருக்கு விசிறலானார். காது விடுங்க, நகருங்க என்று அவர் எல்லாரையும் மிரட்டி கொண்டிருந்தது ராதானந்தரின் காதுக்கு கேட்டது. எவ்வளவு கலவரப்படுத்துகிற அளவுக்கு பெரிய மனிதராக அவர் யார், என்ன நடந்தது அவருக்கு என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த சமயம், டாக்டருக்கு மறுபடியும் உடம்புக்கு வந்துடுத்து போல இருக்க என்று அவருக்கு பின்னாலே குரல் கேட்டது. ராதானந்தர் திரும்பி பார்த்தார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே இருந்து வந்து கொண்டிருந்த 2 கான்ஸ்டபிள்கள் தான் பேசி கொண்டிருந்தார்கள். ஆஸ்பத்திரிக்கோ அங்கே உள்ள பரபரப்புக்கோ கான்ஸ்டபிளுக்கோ எவ்வித சம்பந்தமும் இல்லாதவர் போல ராதானந்தர் வேறு யாரையோ எதிர்பார்க்கிற மாதிரி மறுபுறம் திரும்பி நின்று கொண்டார். இருந்தாலும் உடம்பு சரியில்லாது இருப்பவர் அந்த மருத்துவமனையின் டாக்டர் தான் என்பதையும் அவருக்கு அடிக்கடி இந்த மாதிரி நேரும் என்பதையும் தெரிந்து கொண்ட பிறகு முகத்தில் ஒரு மாற்றமும் காட்டாமல் வைத்திருப்பது அவருக்கு பெரும் பிரயத்தனமாக இருந்தது. மேல் அங்கவஸ்திரத்தை தலைக்கு மூடி போர்த்து கொண்டிருந்தால் சாதாரண பண்டாரம் போலவே அவர் காட்சியளித்திருக்க வேண்டும். கான்ஸ்டபிள்கள் அவரை கண்டு தயங்காமல் தொடர்ந்து பேசிக்கொண்டு நின்றார்கள் ஸ்டேஷன் வாசலில். என்னவா கவர்மெண்ட் எடுத்துக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒன்றும் நடக்க காணாம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆகி இந்த டாக்டரை முதல்ல வீட்டுக்கு அனுப்புவாயா என்றார் ஒரு கான்ஸ்டபிள். மற்ற தானாக்காரரின் குரலில் கோபம் தெரித்தது. நீ என்னையும் அறிவிலாம் பேசுகிற? எத்தனை கெட்டிக்காரர் தெரியுமா இவர்? என் சம்சாரத்துக்கு போன வருஷம் தலைக்குள்ளார என்னமோ கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும்னு எங்கள் எல்லா இங்கிலீஷ் டாக்டருக்கும் சொல்லிட்டாங்க. இந்த கிழவர் தான் வெறும் லேகியத்தை கொடுத்தே கட்டியை கரைச்சிட்டாரு. என்ன ஃபீஸ் வாங்கிட்டார் தெரியுமா? என்ன ஒரு 100 ரூபா வாங்கியிருப்பிய, கொடுத்துருப்பிய? உன் பிஸ்தா 100 ரூபாய் குப்பையில் போடையா? ஒன்றும் வேணாம் தம்பி, என்றைக்காவது நான் ராவில் திரும்புகிறப்போ ரொம்ப நேரமாகிட்ட ஒரு குரல் கொடுக்குறேன், என் வீடு வரைக்கும் எனக்கு துணையவா போகிறோம் சொல்லிட்டாருயா. அவர் வீட்டில் எத்தனை புள்ள குட்டிங்க தெரியுமா? வேற ஒருத்தனால் பாட்டிலும் டின்னுமா வியாபாரம் பண்ணி லட்சமாக சுருட்டி வச்சுருப்பான். முதல் கான்ஸ்டபிள், என்னமோ இறக்கத்தினால சொன்னேன் ஞாமே, மற்றபடி எனக்கு என்ன, சர்க்காரில் எடுத்துட்டாங்கன்னா இந்த கிழவருக்கு நல்லது தான் இல்லை. அன்னி தினத்திலேயே கிழவனார் உசவி விட்டுறாரு. ஏன்னா இவர் பட்டம் வாங்கின குவாலிஃபைட் டாக்டர் இல்லை, அதனால் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. செத்தாலும் இந்த ஆஸ்பத்திரியில் தான் சாக போகிறேன்னு தினம் என்னன்ட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. ராதானந்தர் எதையும் கவனிக்காதவர் போல் அங்கிருந்து நகர்ந்து ஆஸ்பத்திரி காம்பவுண்டில் ஓரமாக போய் நின்று கவனித்தார். இப்போது அந்த தாடிக்கார ஆயுர்வேத டாக்டர் எழுந்து நின்று கொண்டிருந்தார். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, வழியை விடுங்க சொல்லிக் கொண்டிருந்தார் கூட்டத்திடம். காம்பவுண்டர், ரிக்ஷா கூப்பிடுறேன்னு வீட்டுக்கு போய் படுத்துக்கொள்ளுங்க என்றார் பயத்துடன். கிழவர் சீரியது 4 மைலுக்கு கேட்டிருக்கு. ஏபா, எத்தனை 1000 பேருக்கு வைத்தியம் பண்ணுறேன்னு என் உடம்புக்கு என்ன தெரியாது? எனக்கு தெரியாது. கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்தது, இங்கே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு விட்டேன். வீட்டுக்கு போய்விட்டால் இங்கே வந்திருக்கிற பேஷண்ட்களை என் மாமனாராக வந்து பார்த்து மருந்து கொடுப்பா. என் மாமனாராக வந்து பார்த்து மருந்து கொடுப்பாரு. தடுமாறுகிற நடையை சமாளித்து கொண்டு தன்னம்பிக்கையை உருவாக உள்ளே திரும்ப வந்த வயோதிக வைத்தியரை கண்கொட்டாமல் பார்த்தவர் சாலையில் நின்றிருந்தார் ராதானந்தர். வேறு எதற்காக இல்லாவிட்டாலும் இந்த ஒரு கிழவரின் உறுதியையும் விசுவாசத்தையும் காப்பாற்றுவதற்காகவாவது மருத்துவமனை தொடர்ந்து நடத்த வேண்டியதுதான் என்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக ராதானந்தருக்குள் கிடைத்து படர்ந்து வியாபித்து கொண்டது. தெருமுனையில் பிச்சை எடுத்து கூட இதற்கான நிதி திரட்டலாம் என்ற ஆவேசம் எழுந்தது. துறவு வாழ்க்கையின் அடிப்படைகளான கட்டுப்பாட்டையும் நிதானத்தையும் அடக்கத்தையும் இழந்து விடுவோமோ என்று அவர் அச்சப்பட்டு கொண்டிருந்த சமயம் வெள்ளை வெள்ளையர் என்று ஒரு வேன் அவருக்கு வெகு அருகில் வந்து நின்றது. கலகல என்று சிரிப்பும் டக் டக் என்று பூட்ஸின் சப்தமும் கலந்தோலிக்க பல பேர் இறங்கினார்கள். ராதானந்தர் அவசரமாக வேறு திசையில் திரும்பும் முன்னர், டி சத்யா, யாரோ ஒரு பெண் சற்று இறைத்தை சொல்லிவிட்டால். ஆணையிடப்பட்ட மாதிரி பல நடமாட்டங்களும் சிரிப்புகளும் திடீரென்று நின்றன. வினாடி நேரம் உலகமே ஸ்தம்பித்து விட்டார் போல் நிசப்தம் நிலவியது. ராதானந்தர் தமது நிதானத்தை திரும்ப பெற்றவராக ஒரு இளம் புன்னகையுடன் நிமிர்ந்து பார்த்தார். மெடிக்கல் கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர்கள் 2 பேரும் மாணவிகள் சிலர் ஆஸ்பத்திரி கட்டிடத்துக்குள் சென்று கொண்டிருந்தார்கள். பின் கடைசியில் சென்று கொண்டிருந்த சில மாணவிகள் மட்டும் ராதானந்தரை பார்த்தவாறு நின்று விட்டார்கள். சில பேரின் கிசுகிசுப்பு அந்த சந்தர்ப்பத்தில் பயங்கரமான இறைச்சலாக செவியில் மோதியது. கழுத்தை சுற்றி மடித்து போட்டிருந்த ஸ்டெதஸ்கோப்புடன் உடம்பை முறுக்கிய மாதிரி அரைவட்டமாக திரும்பி நிற்கும் சத்யாவையும் வியப்பும் சோகமும் ஒருங்கே பளபளக்கும் அவளுடைய விழிகளையும் 100,000 பேச்சுகளை சொல்லி
சொல்ல எண்ணி வாக்கியங்கள் தழும்பி துடிக்கும் உதடுகளையும் ராதானந்தர் கவனிக்கவே செய்தார். அதற்குள் கிசுகிசுத்துக் கொண்டிருந்த மற்ற மாணவிகள் ஒவ்வொருவராக நழுவி விட்டனர். அவளுடைய அந்தரங்கத்தை கெடுக்கக்கூடாது என்று உபகார எண்ணத்துடன் அப்படி செய்தார்கள் என்பதை கட்டிடத்துக்குள் மறைத்தபோது அவர்கள் வெளிப்படுத்திய கடகட என்ற சிரிப்பு காட்டிக் கொடுத்தது. சத்யா 2:08 அவரை நோக்கி வேகமாக வந்து, அட, உங்களுக்கு கூட ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டிய அவசியம் நேரிட்டுதான் என்ன என்றார். ராதானந்தர் அவளை கனிவோடு நோக்கிய வண்ணம், நான் வரக்கூடாதான் என்று கேட்டார். பிறருக்கு காயம் ஏற்படுத்தா உங்களுக்கு தெரியுமே ஒழிய உங்களுக்கு எதுவும் நேருவது வழக்கம் இல்லையே. ராதானந்தர் புன்னகையுடன், சத்யா, உனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்றால் எனக்கு நானே ஏதாவது ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று பதிலளித்ததும் தனது வட்டக்கரிய விழிகளால் அவரை உற்று பார்த்து விட்டு விடுவிடுவென்று போய்விட்டார் சத்யா. ராதானந்தர் சிரித்தபடியே திரும்பவிருந்தபோது வேன் டிரைவர் கீழே இறங்கி புகைத்து கொண்டிருந்த பீடியை எறிந்துவிட்டு, கும்பிடுற ஜாமி என்று குனிந்து வணங்கினார். பிறகு சத்யா சென்ற திசையை பார்த்து, சிவகாசி பட்படாவுக்கு தடை போட்டாங்க, இந்த படப்படாவுக்கு போட முடியல பாருங்க, சும்மாவா, போலீஸ் அதிகாரி பொண்ணுல என்றார். சத்யாவின் பேச்சை கவனியாமல் வெறும் சத்தத்தை மட்டும்தான் அவன் கேட்டிருப்பான் என்று தெரிந்தது. ராதானந்தர் அவன் பேச்சை ரசித்தபடி, இங்கே எங்கப்பா வந்தாங்க எல்லாரும், இது நாட்டு வைத்திய இடம் இல்லவா என்றான். முதல்ல போனாங்களே பெரிய டாக்டரு சாமி, அவரை பார்க்கலீங்களா என்றான் வேன் டிரைவர். இங்கிலீஷ் வைத்தியத்தில் கில்லாடிங்க அந்த ஆள், ஆனாலும் இந்த ஆயுர்வேதம் மூலிகை நாட்டு சரக்கு இதுலேயும் ரொம்ப ஒரு இருது. இங்கே ஒரு தாடி கழனர் இருக்கார்ல, அவர்கிட்ட அடிக்கடி தன்னோட ஸ்டூடெண்ட்டுங்க, டாக்டருங்க, ஹவுஸ் சர்ஜனுங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுவார். தாடிக்காரு மூலிகைகளை பற்றி எதோ சொல்லுவார். இவங்க கேட்டு விட்டு போவாங்க போல இருக்கு. அதனால் நான் உள்ளூரை போய் பார்த்தது இல்லைங்க. ராதானந்தர் தலையசைத்தபடி அவன் சொல்வதை கேட்டு கொண்டு நின்றார். அதுவும் இந்த போலீஸ் பொண்ணு இருக்குதுங்களே, சும்மா சொல்லக்கூடாதுங்க, படிப்பில் ரொம்ப துடி தொணன்னு பெரிய டாக்டர் ஏதாச்சும் கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்குங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக அடங்கி இருக்குது. ஒரு கல்யாணம் ஆகிட்டா அதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ. ராதானந்தரின் கண்கள் அவனை பார்த்துவிட்டு தாழ்ந்தன. ஆஸ்பத்திரி கட்டிடத்திற்குள் இங்கும் அங்குமாக நின்று கொண்டிருந்த மாணவர்களை பார்த்தவாறு சில நிமிடங்கள் நின்றுவிட்டு திரும்பி நடந்தார். அவர் மடத்தை விட்டு புறப்பட்ட போது இருந்த மன அமைதி இப்போது இருந்ததாக தெரியவில்லை. உள்ளே கிடைக்காத சாந்தியை வெளியே தேட நினைத்தது தவறு என்று தோன்றியது. நடந்தவாறு ஏன் என் அமைதி கெட்டது என்று சிந்தித்து பார்த்தார். உயிர் போனாலும் கடமையை நிறுத்த தயாரில்லாத அந்த கிழ டாக்டரை பார்த்ததாலா, அல்லது தோல்வியானாலும் ஏமாற்றத்தினாலும் கனன்று கொண்டிருந்த சத்யாவை சந்தித்ததாலா அவருக்கு தெரியவில்லை. ஆனால் தம்மை அறியாமலே தமது கால்கள் ஏதோ ஒரு வழக்கமான இடத்தில் நின்றுவிட்டதை மட்டும் உணர்ந்தார். தலை தூக்கி பார்த்தவர் திடுக்கிட்டு போனார். சாரங்கபாணியின் பங்களா அது. பல வருடங்கள் இந்த இடத்துக்கு வந்து போய் பழக்கப்பட்ட கால்கள் எத்தனை எளிதாக அவரை ஏமாற்றிவிட்டன. சின்னச்சாமியாரின் கண்டிப்புகளில் மறைத்திருக்கும் உண்மை இப்போதல்லவா தெரிகிறது. மனத்தை கட்டுப்படுத்தி விட்டதாக நினைப்பதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். சத்யாவை பற்றிய எண்ணம், அவளது கல்யாணத்தை பற்றிய பேச்சு ஏதோ ஒன்று இழுத்து வந்துவிட்டதா என்ன? இங்கே அருகே நிழலாடியது. வரவேணும் என்று வாய் நிறைய அவரை வரவேற்றவன் மணிதான். நானே தங்களை வந்து பார்க்க நினச்சிருந்தேன், உள்ளவாங்க. இல்லைப்பா, நான் இங்கே வருவதாக புறப்படவில்லை என்று ராதானந்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறே மணி, அம்மா யார் வந்திருக்கா பாருங்க, டே குப்பா ஓடு, ஹால் சோஃபாவை தட்டி விசிறியை போடு, நான் போய் அம்மாவை அழைச்சிட்டு வரேன், ஆஃபீஸாக இருக்கார் உங்கள் அத்தா. மிஸ்டர் சாரங்கபாணி, நான் ஒரு ஃபைலை மறந்து விட்டதால் எடுத்து போக வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே பங்களாவுக்குள் விரைந்து விட்டான். ராதானந்தர் புருவங்களை விரித்து கொண்டார். வெகு நாட்களுக்கு பிறகு சினத்தின் சுவையை அவர் உள்ளம் அனுபவித்தது. காலை முதல் ஏற்பட்டு வருகின்ற அனுபவங்கள் அவருடைய இயல்பையே மாற்ற முயன்றார் போல் இருந்தது. சத்யாவும் சாரங்கபாணியும் பற்றி அவருடைய மனம் குழம்பியதாக கூற முடியாது. சத்யாவின் சந்திப்பினால் மனம் துவண்டதாக சொல்வதற்கில்லை, வேறெந்த துடிப்பும் அவரை தூண்டிவிட்டதாக குற்றம் சாட்ட ஆதாரம் கிடையாது. ஆயுர்வேத ஆஸ்பத்திரியில் பார்த்த கிழவரின் தன்னம்பிக்கை, சரிந்து விழுந்து கொண்டிருக்கும் கட்டிடம், மேலிடத்திலிருந்து வந்து கண்டன கடிதம், ஏதும் செய்ய இயலாதிருக்கும் கைகாலாகத்தனம், இவையெல்லாம் அவரை கொந்தளிக்குமாறு பண்ணி கொண்டிருந்தன. செல்வ செருக்குடன் இருமாந்து நிற்கும் சாரங்கபாணியில் புது மாடல் பங்களா அவருடைய குமுறலுக்கு நெய் வார்த்தது. அதன் புதருக்கு அழியாத பளபளப்பு வளர்ந்த நெருப்பை விசிறிவிட்டது. பங்களாவுக்குள் நுழைந்த ராதானந்தரை பார்த்திருப்பவர்கள் எதையும் கண்டு கொண்டிருக்க முடியாது என்பது உண்மையே. உணர்ச்சிகள் வெளியே தெரியாவண்ணம் அவருடைய நடையில் அமைதி நிரம்பி இருந்தது. ஹாலில் எத்தனையோ முறை பார்த்த சோஃபாக்களையும் விளக்குகளையும் விருப்புகளையும் இன்று கண்ணுற்ற போது ராதானந்தரின் நெஞ்சில் ஒரு கடும் கசப்பு தோன்றியது. டெலிஃபோன் அடித்தது. அவர் நின்று கொண்டிருந்த போதே, ஆனால் உள்ளே இருந்து யாரும் வரக்கானோம். அதை எடுத்து கேட்க தொடர்ந்து அடிக்கவே ராதானந்தரை அதை எடுத்து ஹலோ என்று குரல் கொடுத்தார். கூப்பிட்டவருக்கு இந்த குரல் திசைப்பை
தந்திருக்க வேண்டும், திகைப்பை தந்திருக்க வேண்டும். யார் அது? டெலிஃபோன் எடுத்திருப்பது யார் என்று அதட்டலை கேட்ட உடனே கூப்பிட்டவர் சாரங்கபாணி தான் என்று புரிந்து கொண்டார் ராதானந்தர். நான் தான் ராதானந்தர். ராதாவா? சாரங்கபாணியின் குரலில் திடீர்னு சினமேறியது. ராதாவா? யார் உன்னை உள்ளே விட்டதே? யாரை கேட்டு உள்ளே நுழைஞ்ச? எவர் உத்தரவில் டெலிஃபோனை தொட்ட? கெட் அவுட், ஐ சே யூ கெட் அவுட். டெலிஃபோனை கையிலிருந்து பிடித்து கொண்டு நின்று விட்டார் ராதானந்தர். தொடரும்.